அந்த இடத்துல நின்று பிடிப்பது கடினம். என்னை கேட்டுக்கொண்டு அன்புதேவ பிள்ளையே, ஒருவேளை கிறிஸ்துவினால் உனக்கு உபத்திரங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், நிந்தைகள் வரலாம், ஏளனங்கள் வரலாம், ஏமாற்றங்கள் வரலாம், விமர்சனங்கள் வரலாம். ஆனால் இதற்கு மத்தியிலே லைக் மோசஸ், முதல்ல சொன்னேன், ஒபே லைக் ஏப்ரகாம். இரண்டாவது, சஃபர் லைக் மோசஸ், மோசையை போல. நண்பர்களே, அதாவது தவறு செய்து உபத்திரவப்படுவதில்லை, அது அடுத்த விஷயம். சில பேருடைய இந்த உபத்திரவ காரணம் தவறுகள், ஆசைகள், அறியாமைகள், அவருடைய ஆணவங்கள். ஆனால் மோசே அப்படி அல்ல. He chose that. அவன் அதை தெரிந்து கொண்டான். கவனியுங்கள், தானா வரவில்லை, இவனாக அதை தெரிந்து கொண்டான். அவனுடைய சாய்ஸ் அதுதான். சில வேளை தானா வருது, சில வேளையில நம்முடைய அறியாமையினாலே, ஆணவத்தினாலே, ஆசையால வருகிறது. ஆனால் இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை he chose that. அதை அவன் தெரிந்து கொண்டான். என்னை கேட்டுக்கொண்டு பிள்ளையே, வாட் இஸ் யுவர் சாய்ஸ்? இங்கே சொல்லப்பட்டிருக்க வார்த்தை சஃபர் லைக் மோசஸ். மூன்றாவது ஒரு மனிதன் யோசேப்பு, பாவத்தை விட்டு விலகின, பாவத்தை விட்டு ஓடின மனிதன். இப்படி சொன்ன உங்களுக்கு இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஃப்ளீ லைக் ஜோசப். ஏத்தான் திருமலை அடிக்கடி சொல்லுகிறோம், படிக்கிறோம். போடு, நாடு, ஓடு, போராடு. இதைத்தான் பவுலடியான் தீமோத்தி சொல்லுகிறார். ஃபாலோ, ஃப்ளீ, ஃபைட். நாடு, ஃபாலோ, ஃப்ளீ, ஓடு, அடுத்து போராடு, ஃபைட். இதே வார்த்தையை நாம் யோசிப்பின் வாழ்க்கையிலே பார்க்கிறோம். ஆதியாகம புஸ்தகம் 39 அதிகாரம் 12 வசனம். ஆதியாகமம் 39:12. அந்த வார்த்தை 10 வசனம். அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடு பேசிக் கொண்டிருந்தாள். A constant temptation. நித்தம் நித்தம். அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் டே ஆஃப்டர் டே, டே ஆஃப்டர் டே, நித்தம் நித்தம் அவள் அவனோடு பேசிக்கொண்டே இருந்தாள். அடுத்த வார்த்தை, அவன் சம்மதிக்கவில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்புதேவ பிள்ளையே, ஃப்ளீ லைக் ஜோசப். இன்னைக்கு நாம் பாவம் செய்யாத காரணமே வாய்ப்புகள் இல்லை, எனவே பாவம் செய்வதில்லை. இன்னொரு பக்கமே, அதாவது பாவம் செய்யும் போது பயம் இல்லை, அது எங்கே அது வெளிப்பட்டு விடுமோ என்ற பயம். ஆனால் வேதம் சொல்கிறது 12 வசனம், அவனோ, அந்த வார்த்தை கவனிங்கள், அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே